எல்லா பிக் பாஸ் சீசன்லயுமே வழக்கமா நடக்கிறது தான் இந்த டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க். அது வந்து இந்த சீசன்லயுமே இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. இது ஏன் லேட்டரா பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடுமே நடக்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்துல ஜட்ஜ் பண்ண முடியும். ஆக்சுவலா அந்த டாஸ்க் எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த வீட்டில் யாரெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கா, ரொம்ப குணத்துல வந்து என்னப்பா அப்படி அப்படின்னு சொல்லி பாசமா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸாவும் மீதி இருக்கிறவங்கள டெவில்ஸாவும் வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலா டாஸ்க்ல என்ன விதிமுறைகள் அப்படின்னா, ஏஞ்சல்ஸா இருக்கக்கூடிய அவங்களை வந்து எமோட் பண்ண வைக்கணும். அதாவது ப்ரொவோக் பண்ணியோ இல்ல அழக வச்சோ இல்ல வந்து அவங்க கத்தி டென்ஷனா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தான் எமோஷனல்ஸை காட்டக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த டாஸ்கா இருந்துச்சு. அதுக்கு வந்து இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு வரைமுறைகளும் அவங்க சொல்லல. அதுக்குன்னு கத்தி எடுத்து குத்தவா அப்படின்ற மாதிரியான அருண் பேசினாரு. அது லேட்டரா வரும். இப்போ இதுல எந்த மாதிரியான வரைமுறைகள் இல்லைனாலுமே அவங்களுக்குள்ளேயே சில வரைமுறைகள் வந்து வச்சுக்கிட்டாங்க. என்னன்னா, முட்டையை வந்து மூஞ்சில ஊத்துறது, இதை எடுத்து குடிங்கிறது, மிளகா சாப்பிடுங்கன்றது, உப்பை சாப்பிடு, அப்போதான் வந்து அவங்களுக்கான எமோஷன்ஸ் இது சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்றது ஒரு தரப்பினர் வந்து பண்றாங்க. இன்னொரு சைடு முத்து, அப்புறம் வந்து அருண், தீபக் இந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேசுறது, அவங்கள வந்து எமோஷனலா பேச வச்சு அள வைக்கிறது, அவங்கள வந்து குத்தி காட்டுறது, அப்புறம் வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி அவங்கள தப்பு தப்பா ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியே எமோட் பண்ணி எப்பெல்லாம் நான் இல்லையே அப்படி சொல்லி அவங்க கோவப்படுவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல எங்க பிரச்சனையா ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து டெவிலா இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துறாங்க. அப்ப தர்ஷிகா வந்து இந்த மாதிரி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு சண்டை ஆகுது. இதுல எங்க எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு பண்ண வரல அப்படின்னா அப்படியே சும்மா இருந்திருக்கலாம், முடியும் தான். சும்மா இருந்துட்டு இல்ல பண்ண வரல அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயிலுக்கு போயிருந்திருக்கலாம். பட் அங்க ஜாக்லின் வந்து ஒரு ப்ளே பண்றாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கான அநியாயத்தை நம்ம தட்டி கேட்போம். எப்படி நீங்க அவங்களுக்கு வந்து உப்பு கொடுக்கலாம், எப்படி நீங்க வந்து அவங்கள முட்டையை குடிக்க வைக்கலாம், கீழே எடுத்து எப்படி மேல அப்பலாம். ஆக்சுவலா அப்பெல்லாம் நடக்கல, முட்டை கீழே வந்துருச்சு, அதை எடுத்து பண்ணும்போது அவங்க எமோட் ஆவாங்க. இப்படி பண்ண வரும்போது என்னடா அப்பெல்லாம் பண்ண தட்டி விடுவாங்களா, அதுதான் பண்ணது. பட் அதை தடவை தான் தப்பு, அதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஆமா தப்பு அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. பட் ஜாக்லின் சௌந்தர்யா அன்ன கேம் வந்து ரொம்பவே ஒரு ப்ரொஜெக்ஷனா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்கும்போது தெரிய வந்தது. பட் அந்த கேம் அப்படின்ற போது அவங்க ஒன்றும் பண்ணியிருக்கணும் இல்லை பண்ணக்கூடாது. நல்லவங்களா உங்களுக்கு அப்படி தெரியணும் அப்படின்னா நீங்க அதை வந்து அதை பண்ணாம இருந்திருக்கணும். பட் ரொம்ப தெரியணும், நான் வந்து யாருக்கு அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்ததுனால இப்ப அது அவங்களுக்கே தப்பா இருக்கு. ஓகே, ஜாக்லின் அப்படி பண்றாங்க, இது அவங்களோட புது ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் சௌந்தர்யா இதை பண்ணதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவங்கள பல இடத்துல நம்ம வந்து பார்த்திருப்போம், அவங்க எப்படி ஒருத்தவங்க வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஏய் பாத்தியா அப்படின்னு சொல்லி கத்திடுறதா இருக்கட்டும், முடி அப்படி தூக்கி விடுறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஆனா இந்த டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் இல்ல எனக்கு இது வரல ப்ரோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு கேமை வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அது நார்மலாவே வரும், ஆனா ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை இந்த கேம்ல இப்படி ஆனா நம்ம தெரியும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்களான்றதும் அவங்களுக்கு தான் தெரியும். இது அவங்களுக்கு வெளிச்சம் நினைச்சு அதை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சாரி சௌந்தர்யா, நீங்க ஏமாந்துட்டீங்க, உங்களுக்கு ப்ரொவோக் பண்றது ஈஸியா வரும் அப்படின்றது வந்து இத்தனை நாட்களா பார்த்தா மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா இந்த சின்ன வயசுல வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்களும் 2-3 இடத்துல வந்து ப்ரொவோக் பண்றதுக்கு அந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டாண்ட் அவங்க கையில் எடுத்துட்டாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டது. இதுல அருண் வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அஞ்சரி வந்து தொடர்ச்சியா அந்த மாதிரி முட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து அருணுக்கு வந்து எந்த டைம்ல ட்ரிகர் ஆச்சு அப்படின்றது தெரியல. ஒரு மாதிரி வந்து அதை ஹீரோ மூமெண்டா எடுத்துக்கிட்டு எவன் இது ஆட்ட தப்பானானோ அவனை நான் வந்து பிடிக்கிறேன், அவன் தான் ஜெயிலுக்கு போகணும், அவன் தான் இது பண்ணணும், எவன் தடுக்கிறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா அந்த சினிமா வசனங்கள் மாதிரி தான் இருந்துச்சு. பெருசா அவர் வந்து இதை தட்டி கேட்கிறாரு, மஞ்சரியை வந்து தப்பா பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு பண்ண மாதிரி தெரியல. அது அந்த டைம்ல தான் ஹீரோவா நினைச்சுக்கிட்டு பாக்குறேன், நான் அநியாயத்தை தட்டி கேட்கறேன்டா, எவன் உள்ள வைக்கிறீங்க பாக்குறேன். இந்த சினிமால வந்து அரசியல்வாதிகளை பத்தி சொல்லுவாங்கல்ல, நீ முடிஞ்சா பண்ணிப்பாரு அப்படின்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் முத்துக்குமாரை வச்சு பண்ணிட்டு இருந்தாப்ல அருண். அதுவும் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த கேமை யார் தான் சரியா விளாண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமார், தீபக் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை சொல்லலாம். சாச்சனா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாங்க. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, ஷூவை கிழிக்கிறது வந்து கொஞ்சம் பர்சனலா இருந்துச்சு. அது அட்ரஸும் பண்ணிட்டாங்க. பட் அதை சொல்லும் போது கூட அவங்களுக்கு பொறுமை இல்லை. பாட்டில இருந்து இப்படி போட்டா எனக்கு உடையன்னு தெரியல, அப்படி போட்டா எனக்கு பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த சைல்டிஷான பிஹேவியர் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அவங்களும் விளையாடல. அவரு புரிஞ்சு பண்றாரா, புரியாம பண்றாரா, தெரிஞ்சு பண்றாருன்றது ஒரு விஷயமும் தெரியல. ஆனா அட்டென்ஷன் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிட்டோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றவங்கள்ட்ட சொல்லலாம், ஆனா இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றவங்கள்ட்ட வந்து யாருமே சொல்ல முடியாது. ஹவுஸ்மேட்டும் சொல்லி பார்த்துட்டாங்க, அவங்க அவரு ஒன்றும் மாத்திக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு பயங்கரமான பிளாட் வந்து தர்ஷிகா வந்து ஜாக்லினை பார்த்து இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்லாத பிக் பாஸ் வீடு அப்படின்றத சொன்னதை வந்து சௌந்தர்யா எப்படி மாத்தி விட்டாங்க அப்படின்றது தான். அது மாத்தி விட்டாங்களா இல்ல அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றது தெரியல. பட் நமக்கெல்லாம் பார்க்கும்போது அதை வேற மாதிரி ஒரு ட்ராக்ல கொண்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் தெரிஞ்சுது. சௌந்தர்யா ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வரும்போது அதை பேசவே மாட்டேங்கிறாங்க, கத்துறாங்க, துள்ளுறாங்க, எனக்கு தெரிஞ்சு அடிக்கவே போயிட்டாங்க தர்ஷிகாவை. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியல. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சௌந்தர்யா ஹேட்டர்ஸ் காண்டி பேசுறேன் இல்ல நான் ஹேட் பண்றேன் அப்படின்றது கிடையாது. என்னதான் அவங்களுக்கான ஃபேன்ஸ் அப்படின்றதாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முகம் சொல்லிக்க வச்சிருது. எதுக்கு இவ்வளவு கத்துறாங்க, இது கேம் சரியாவே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்ற மாதிரி தான் தெரிஞ்சு. ஒரு விஷயம் பிக் பாஸ் கொண்டு வராங்கன்னா அது ஒன்று பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்
இருக்கணும், இல்லைன்ற சொல்லணும். எனக்கு வரல ப்ரோ, நான் இயல்பாகவே இப்படி தான் அப்படின்றது வந்து ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா இத்தனை சீசனாக எல்லாரும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு எது வரும் வராது அப்படின்றத வந்து ஈஸியாக கணிச்சிடலாம். 50 நாள் கழிச்சு எங்களால் கணிக்க முடியல, உங்களுக்கு இதுதான் வரும்னு நாங்கள் எப்படி நம்புறது? நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்து இந்த ப்ரோவோக் பண்ணுற விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்க, நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுறேன்ட்டு என்னமோ பண்ணீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே டாஸ்காக வைக்கும் போது எப்படி வராமல் போச்சு அப்படின்றதான் தெரியல. அப்படியே ஏஞ்சல் சைடு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏஞ்சல்ஸாக இருந்தால் எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. மெயினாக பவித்ரா என்னதான் பண்ணாலும் எது பண்ணியிருந்தாலும் அவங்க ஒத்துக்கல. அதையும் மீறி ஒரு இடத்துல இமோட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் தீபக் வந்து எடுத்தாரு. ஆனால் எது பண்ணாலும் அவங்க வந்து ரொம்ப செட்டிலாக காமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களோட பேஷன்ஸ் லெவல் வந்து எங்கேயோ இருக்கு, செம்ம பொறுமை, அது யாருக்குமே இருக்காது. அன்ஷிதா அவங்க கொஞ்சம் பர்சனலாக தான் எடுத்துக்கிட்டாங்க சில விஷயங்களை. பட் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மிளகா சாப்பிட்டாங்க, என்னென்ன பண்ணி வாந்திலாம் எடுத்தாங்க பாவம். அவங்களும் ஒரு டைம்ல பர்சனலாக எடுத்துக்கிட்டு மஞ்சரி விஷயத்தில் பயங்கரமாக பண்ணாங்க. மஞ்சரி இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க பண்ணதில் எங்கேயும் பர்சனலாக தெரியல. அவங்க பண்ணுற விஷயத்த அவங்க பர்சனலாக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டவங்க தான் அன்ஷிதாவும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெஃப்ரி அவரோட கேப்டன்சிலேயே பல சிக்கல் இருந்துச்சு, நான் விட்டு கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் கேப்டன் ஆனாரு. அதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்க தேவையில்லை, பட் அது சொன்னாரு. அதுக்கப்புறம் சாச்சனா அசிஸ்டண்டா ப்ரோமோட் பண்ணாரு, அவங்களும் அசிஸ்டண்டா என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியல. வாரமே முடிய போகுது. இவரோட கேப்டன்சி இந்த வாரம் பெருசா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தர்ஷிகா கூட இன்னைக்கு நடந்த லட்டு மேட்டர்ல தன்னை மதிக்காம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காம நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு லட்டு அது பண்ணிட்டாங்க, சொல்லியும் பண்ணல, அவங்க அந்த ஜெஃப்ரி தானே நினைச்சு பண்ணாங்க, அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. ஏன்னா கேப்டன் அப்படின்றதுல மரியாதை கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல அப்படின்றத அவங்க கோவம். அதை சொல்லிட்டீங்க, பிரச்சனை இல்லை, அதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்க கொடுத்துருக்கலாம். ஆனா அது பெருசா உட்காந்து வச்சு எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி தப்புன்னு சொல்லி பேசி அவருக்கான நியாயத்தை அந்த இடத்துல இது பண்ணிட்டாரு. பட் ரொம்ப நேரம் போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. மற்றபடி வேற எதுவும் அவரோட இதுல இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கல. அவர் என்னமோ சொன்னாரு, எல்லாத்தையும் எங்கேஜிங்கா வச்சுக்கிறேன், இது பண்றேன் அது பண்றேன்னாரு. ஆனா எதுவுமே இந்த வாரம் நடக்கல. ஏன்னா இந்த டாஸ்கே அவர் சரியா இது பண்ணாம ஃபுல்லா புடிங்கி போட்டு தூக்கி போட்டு போயிட்டாரு. அதாவது தோப்புக்காரன மேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஏற்கனவே அது பெரிய விஷயம் கிடையாது, அதை அப்படியே தட்டிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இவங்க டெவில்ஸாவும் அவங்க ஏஞ்சல்ஸாவும் மாறினாங்க. அதுல ஈஸியா டெவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ், அதாவது ஜாக்லின், சௌந்தர்யா, தீபக் இப்படி எல்லார்ட்டையுமே வந்து ஹார்ட்டை வந்து பறிச்சுட்டாங்க. ரொம்ப வீக்கா இருந்தாங்க இந்த வாரம். எனக்கு தெரிஞ்சு நடந்த எல்லா டாஸ்க்லயுமே அதை வந்து பெஸ்டா கொடுக்க முடியாம விளையாண்ட சீசனா தான் இந்த சீசனை பாக்குறேன். எல்லா டாஸ்க்லயுமே வந்து ஏதோ ஒரு குறைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் யோசிச்சு கொடுத்தாலும் இல்ல பழைய டாஸ்கே கொடுத்தாலும் இந்த சீசன்ல இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அது மக்களை வந்து சலிப்படைய வைக்குது. அது எந்த இதுலயுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. வெறும் கத்தனா மட்டும் இது வந்து சுவாரஸ்யமாயிராது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துலயும் கத்துறாங்களே தவிர பாயிண்டா எதுலையுமே எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நீங்க சொல்லுங்க. ஆக மொத்தத்துல இந்த வாரம் ரொம்ப குளறுபடியா நடந்திருக்குது. அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா தீபக்கும் இந்த தாட்டி நாமினேட் ஆயிருக்கிறா, அவரோட தாட்டி கேப்டனா போட்டி போட போறாரு. அதுக்கப்புறம் மஞ்சரி அவங்க சிறப்பா பண்ணாங்க. என்னதான் அவங்க மேல இப்படி பண்ணீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னாலுமே டெவில்ஸ்க்கான அந்த வேலைகளை வந்து அவங்க சிறப்பா செஞ்சாங்க. ஏஞ்சல்ஸ்ல இருந்து பவித்ராவும் ரஞ்சித் அவர்களும் சிறப்பா பண்ணாங்க. ஓகே, இதுதான் இந்த வாரம் நடந்தது. பெருசா ஒன்றும் நடக்கல. ஓவராலா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இந்த வாரத்தை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒன்று பண்ணாங்க. அது அவங்களுக்கே தான் ரிவீட் ஆயிருக்கு அப்படின்றது தான் கடைசியா சொல்ல வருது. எல்லா இடத்துலையும் வந்து நட்பு கிட்பு அப்படின்னு கொண்டு வந்து ஒரு எமோஷனல் டிராமா வந்து ஆட பார்த்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒட்டு மொத்தத்தில் இந்த வாரம் அவங்க தெரியணும்னு நினைச்சு பண்ணது எதுவுமே தெரியல. நீங்க பிக் பாஸ்ல இந்த வாரம் நடந்ததுல எது சுவாரஸ்யம்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எது வேஸ்டட் மூமெண்ட், எது ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பார்த்து என்னன்றது தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல கூட சந்திக்கிறேன். அண்டில் உங்களை வைக்கிறேன். பை பை.